உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்ப பார்த்தாலும் உன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. இங்க பாரு, இப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தீனா இந்த பொம்மைங்களோட சேர்த்து உன்னையும் வெளியே தூக்கி போட்டுருவேன். இந்த வீட்டுல நிம்மதி இருக்கணும்னா வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது அவன் இல்லை, நீ. டேய், வெளியே போடா. குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியாதா? உண்மைங்கிறது இந்த மாதிரி எத்தனை நாள் ஆனாலும் மாறவே மாறாது. மாற்றம் ஒண்ணுதான், என்னைக்குமே மாறாதது. நீ இத தெரிஞ்சுக்கோ. இன்னொருத்தன் வாழ்க்கையை கெடுத்துட்டு நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு பதில் செத்து போறது எவ்வளவோ மேல். செத்ததுக்கு பிறகு நடக்கிற விஷயத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், என் கைக்குள்ள தான் இருக்கணும். எல்லாத்தையும் கைப்பிடியிலே வச்சுக்கணும்னு பார்க்காத, புடி தளர்ந்துட போகுது. ஏய் சத்யா, வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசு. என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. தெரியும், நீ பேஷன்ஸை இழந்துட்டா என்ன செய்வேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏய் சத்யா, என்ன சண்டைங்க? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை பார்க்கவி? ஒண்ணும் இல்ல மாமா. சத்யா, எதுக்கு இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல பிரச்சனை பண்ற? அவரு கேக்குறாருல, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் யாரு காரணம்னு சொல்லட்டுமா? சொல்லு. என்ன சொல்ல வர்றாவ? அது வந்து எனக்கும் புரியல மாமா. ஏதோ குடிச்சிட்டு கண்டபடி உளறிட்டு இருக்காரு. நான் ஒன்னும் குடிச்சிட்டு வளரல, உண்மைய சொல்றேன். நடந்த உண்மை என்னன்னு எனக்கு மட்டும் தெரியும். அப்பு, ராமா, நீ அவரை விட்டுருப்பா. ஒருத்தனால வீட்டுல எவ்வளவு பிரச்சனைன்னு பாரு. என் முன்னாடி நிக்காத, போடா, போயிடு. தாத்தா ப்ளீஸ். ராம், நீ அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதடா. அவனால இந்த வீட்டோட அமைதி போச்சு, இந்த வீட்டோட பேரு கெட்டு போச்சு. தாத்தா ப்ளீஸ், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ராமா, இல்ல பரவாயில்லப்பா, நான் போறேன். நானே போய்க்கிறேன். விடுப்பா, பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். அப்பு, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சத்யா விஷயத்தை பத்தி இனிமே நீ மாமா கிட்ட பேச வேண்டாம் அப்பு, ப்ளீஸ். குடும்பம்னா இந்த மாதிரி இருக்கதான் செய்யும். இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. உன்னோட தாத்தா சத்யாவை பத்தின பேச்சு எடுத்தாலே ரொம்ப கோவப்படுவாரு. அவரை பத்தி எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஷோர் சித்தி. யாரு ராம் இந்த நேரத்துல? முக்கியமானவங்க யாரும் இல்ல சித்தி, ஜஸ்ட் an ஆஃபீஸ் மெசேஜ். ஆபீஸ் மெசேஜா இந்த நேரத்துலயா? போய் சொல்றான். இவன் லைஃப்ல யாரோ ஒரு பொண்ணு இருக்கிறது கேரண்டி. அது யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன், கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேன். எதை கேட்டாலும் வேண்டான்னு சொல்றது. சித்தி, எனக்கு தான் ஒண்ணும் வேணான்னு சொல்றேன். டேய், வெறும் வயித்தோட படுத்தா நம்ம குடல் ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே இருக்குமா? எதுக்கு அப்போ சிரிக்கிற? உண்மையதான் சொல்றேன். நான் வெறும் வயித்தோட படுத்தா தானே, நானும் ஆல்ரெடி ஃபுல்லா? என்னடா அது ஃபுல்லு? அது வந்து டேய், உன் வயசு பசங்க எப்படி சாப்பிடுறாங்க தெரியுமா? வா உட்காரு. மலேசியால கூட நீ இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தியா என்ன? அங்க ஒழுங்கா தானே இருந்த? தாத்தா சொல்லி கொடுத்த டிசிப்ளின் எதுவுமே உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா?
இப்ப நீ இது ஃபுல்லா சாப்பிட்டுட்டீன்னா நான் உன்னை விட்டுருவேன், இல்லனா உன்னை விடவே மாட்டேன். ராம், அப்பா நீ இருந்தா மட்டும்தான் எல்லாருமே டைனிங் டேபிளுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. உனக்கு தெரியுமா, உன்னாலதான் எனக்கே இங்க ஒரு நல்ல பொசிஷன் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற பார்கவி? சரி, நீங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுங்க, நான் அதை அப்படியே இப்படி வேடிக்கை பாக்குறேன். ஓ, சும்மா உட்காந்து பார்க்க போறியா? ஏன் உனக்கு வயிறு சரியில்லையா? பாருங்க மாமா, ரொம்ப நேரமா ராம் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். என்னது, மத்தியானம் நீ என்ன சாப்பிட்ட? என்ன நெளியிற? தாத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடுற விஷயத்துல மட்டும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு பசிக்கல, ப்ளீஸ் விட்டுருங்க. ராமா, நான் சொல்றத கேளு, 2 வாய் சாப்பிடு. ஐயோ சித்தி ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். குட் நைட் குட் நைட் குட் நைட். என்கிட்டயே உண்மைய மறைக்கிறியா நீ? இருக்கட்டும் இருக்கட்டும். பாத்தீங்களா மாமா? நீ இங்க எல்லாத்தையும் பாத்துக்கமா, நான் இப்ப வந்துடுறேன். மாமா மாமா மாமா. ஏய் பார்கவி, டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா? இல்ல பிபி அதிகமாயிட போகுதுன்னு தான். பாவம் ராமுக்கு ஒருவேளை கேஸ் ப்ராப்ளமா இருக்கலாம்ல. இல்ல நீயே கூப்பிட்டு கூட அவன் ஒண்ணுமே கண்டுக்காம போயிட்டு இருக்கான் பாரு. கஷ்டம்தான். எதுக்கு முகத்தை பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க? பரிமாறுங்க. வந்து பரிமாறுங்க. ஒருத்தனாவே பேட்டிங் பண்ணி பழகிட்டேன். நான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிக்கிறவன் இன்னைக்கு என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஹலோ. ஏய் படவா, என்னடா பண்ணிட்டு இருக்க? கழுதைக்கு பல் தேய்ச்சுக்கிறேன். என்னது? பின்ன என்ன, கார் பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது கால் பண்ணிட்டேன். நான் சொன்ன விஷயத்தை நீ செஞ்சியா இல்லையா? என்கிட்ட நீ என்ன சொன்ன? ஓ, தூக்கம் வரலனா கதை புக்கு படிக்க சொன்னியா? அதுவா? இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல, சோ நாளைக்கு படிக்கிறேன். ஏய், போன்ல பேசுறதுனால இஷ்டத்துக்கு பேசுறே நீ. இப்ப நான் என்ன பண்ணணும் சூரி? அப்படி கேளு. இப்போ ராம நான் எதுக்கா இங்க வரவழைச்ச? அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு. நான் கொள்ளு தாத்தா ஆகுறதுக்கு. ஆனா இங்க என்னதான் நடக்குது? ஐயா சூர்யா அவர்களே, நான் சொல்றத வாய் மூடிட்டு கேளுடா. சரி சொல்லுங்க ஐயா. அந்த பார்கவி கஷ்டப்பட்டு 2 வரனை கொண்டு வந்தா. ஆனா அவ 2 பொண்ணுமே வேணான்னு சொல்லிட்டா. இந்த ராமு இருக்கால, அவனுக்கு ரம்பா ஊர்வசி திலோத்தமைய காட்டினாலும் பிடிக்காது. அவனுக்கு சீதா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா போதும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.